ஒவ்வொரு டிஷ்ஷும் அங்கே பரிமாறும்போது சாப்பிடும்போது டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு மேலே நமக்கு ஒரு போர் அடிக்கும். வெளியில் சாப்பிட்டா அந்த போரே இங்கே இருக்காது. 35 ரூபாலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு 120 ரூபா 130 ரூபா. சாம்பார், வத்த குழம்பு, கீரை கூட்டு, ஊறுகாய், பொடி, ப்ராப்பரான ஃபுட்டு, அவ்வளோதான். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றோம், நல்லா செரிக்குது. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுதான் மெயின். சார் வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் இங்கே ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். வெளியில் தான் இருப்போம் எப்போவுமே. ஆனால் நல்ல ஃபுட்டு தேடி கண்டுபிடிச்ச கடை 2 கடை தான் சென்னையில். நல்ல கடைனா அதில் ஒரு கடை, இது ஒரு கடை. சாப்பாடு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். டேஸ்ட் ஆகட்டும், இந்த பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சாம்பாரில் ஒரு பருப்பு ஆகட்டும், முருங்கைக்காய், வெண்டைக்காய், அது ஒரு பக்கம், எக்ஸ்ட்ரானரியான கீரை, அப்புறம் கேரட்டு, அந்த மாதிரியான காய்கறி அதெல்லாம் சான்ஸே இல்லை. வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. டேஸ்ட்டும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை. இது மாதிரியான ஒரு ஹோட்டல்லாம் சென்னையில், அதுவும் ஹார்ட் ஆஃப் சிட்டி ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் இந்த ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். மற்ற வெளியில் நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கலாம், நிறைய காசு இருக்கலாம். ஆனால் அதுக்கு காசி விநாயக மெஸ்னுடைய ஃபுட்டு ஈடாகாது. சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி மிஸ் பண்ணாமல் இது எல்லாருமே ஒரு முறை ட்ரை பண்ணால் அவங்க ரெகுலராக இங்கே வருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நான் இங்கே ஒரு 3 இயர்ஸாக சாப்பிட்றேன். டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு மேலே நமக்கு ஒரு போர் அடிக்கும். வெளியில் சாப்பிட்டா அந்த போரே இங்கே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தோட ஹெல்த்தி பேலன்ஸ்டு ஃபுட்டு எல்லாமே இங்கே இருக்கும். ஜஸ்ட் 120 ருபீஸ் கொடுத்தோம்னா பிரமாதமான நெய், பிரமாதமான பருப்பு, எக்ஸலண்ட்டான மோர், எக்ஸலண்ட்டான சாம்பார், ரசம், எல்லாமே சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் இங்கே ஃபுட்டு. எனக்கு ஸ்பெஷல்னால் இங்கே எப்போவுமே நெய், பருப்பு, சாம்பார் ப்ளஸ் கீரை. இன்றைக்கி என்னுடைய ஸ்பெஷல் கீரை. இன்றைக்கி கீரை கடையில் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. சண்டே இங்கே வந்தோம்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல். இங்கே ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட்டோட சண்டே கொடுப்பாங்க. இந்த கடையினுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளாக இந்த கடை செயல்படுதுன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் வீக் தான் 50th செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஸ்வீட்டோட பரிமாறினாங்க. சூப்பராக இருக்கும் சார். ஒரு 12 o'clock வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரீயாக சாப்பிடலாம். 1:30, 2 o'clock வந்தால் ஒரு ½ hour வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். வெயிட் பண்ணுறது யாருமே வெயிட் பண்ணுறமே நினச்சிட்டு போகாமல் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் ஒரு நல்ல கிரெடிட் நம்ம இந்த கடைக்கு நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் நல்ல கிரெடிட் கிடைக்கும் காசி விநாயக மெஸ் சாப்பிட்றது. தேங்க்யூ சார். என் பேர் காவ்யா. இது எங்கள் அம்மா லக்ஷ்மி. நாங்கள் இங்கே கோயில் வந்தோம். ஸோ நான் லண்டனில் வேலை செய்கிறேன். அதனால் எப்போவுமே ஊருக்கு வந்தால் நல்ல ஒரு நல்ல ஊர் சாப்பாடு ஒன்று வீட்டில் சாப்பிட்றது ஒன்று, அதை விட்டுட்டு வெளில இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறது ஒரு பழக்கம். இந்த வாட்டி காசி விநாயகா மெஸ் வந்திருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் சொல்லிட்டு இருந்தோம், வீட்டில் சாப்பாடு மாதிரியே இருக்குது அப்படின்னு. சாப்பாடு டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஐ திங்க் திரும்பி வருவோம். இங்கே கீரை நல்லா இருந்துச்சுங்க. கீரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷும் அங்கே பரிமாறும்போது சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்னு. நான் என் பேர் மோகன். நான் ஆட்டோ டிரைவர். நான் ஒரு 30 வருஷமாக இங்கே சாப்பிட்றேன். நல்ல ஃபுட்டு. இந்த சைடு வந்தேன்னா சாப்பிடுவேன். நான் விலையெல்லாம் நான் 50 ரூபாயிலேருந்து சாப்பிட்றேன். இப்போ 110 ரூபா ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்கும். ஃபுட்டுலாம் நல்லா அருமையாக இருக்கும். நான் வயிறு டைஜஷன்லாம் கரெக்டாக இருக்கும் சார். நான் ரிட்டையர்ட் அடிஷனல் ரிஜிஸ்டர் ஹைகோர்ட். நான் ஹைகோர்ட்டில் இப்போ கேட்டு இருக்கேன். 90 years old. நான் அங்கே சாப்பாடு நல்லா இல்லைன்னு இங்கே வாங்கிட்டு போகிறேன். இங்கே சாப்பாடு நல்லா, ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குது. யூ கான்ட் வேஸ்ட் யுவர் டைம். அது ஒன்று சாப்பிட்டு போயிட்டு அது நல்லா சௌரியமாக இருக்குது சார். நான் கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல் தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷமாக தெரியும். 6 years வந்துட்டு இருக்கு. ஹோட்டல்ஸ் தான் நீங்கள் நல்லா இப்போ பீட் வந்து பப்ளிக் இது மாதிரி இருக்குது. மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க தான் வராங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் அது சின்சியராக சர்வ் பண்ணுறாங்க. பெரிய எல்லோரும் வராங்க. எம்எல்ஏஸ் தான் இங்கே வராங்க, சாப்பிட்டு போகிறாங்க.
நான் சென்னையில் தான் இருக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் பேச்சுலராக வந்து நான் சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன். ஸோ சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் அந்த மெஸ்ஸுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் பேச்சுலராக ஆரம்பித்தேன், இங்கே வந்து வர ஆரம்பிச்சது. இங்கே தான் ட்ரிப்ளிகேனில் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஆள் இல்லை வந்து சம்டைம்ஸ் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே தான் கண்டிப்பாக வந்து லஞ்சின் வந்து இங்கே தான் ஒரே டேஸ்ட் தான். இன்றைக்கி வந்து அந்த ஒரு இது வந்து அவங்க மாற்றிக்கவே இல்லை, சேம் டேஸ்ட்டு. உங்களோட பெக்குலியர் இது வந்து இந்த பைனாப்பிள் ரசம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் திங். இங்கே வந்து சென்னையில் வேற எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அண்ட் ரைஸு அந்த எல்லாமே ஒரு டிசிப்ளின்டாக இருக்கும். இங்கே வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த இதுக்கு கோப்பப்பாய் ரெடியாகி வரணும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அந்த இதெல்லாம் வந்து இது இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து காஸ்ட் வைஸு அண்டு ஃபுட்டு குவாலிட்டி அண்ட் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் பண்ணாது. நீங்கள் ஈவன் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ஹாப்பி டு ஈட். 25 வருஷம் சாப்பிட்டுட்ருக்கேன். 25 வருஷமாக ஒரே டேஸ்ட்டு. நீங்கள் இங்கே கண்டினியூவாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. 5 மணிக்கெலாம் 5-6 மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் வராது. 25 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். தயிர், கீரை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐட்டம் இருக்கும். நெய், பருப்பு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட். நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டு 10 வருஷம் வச்சு பார்த்தோம் அதே டேஸ்ட் கொடுப்பாங்க. சார் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்றோம், நல்லா செரிக்குது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் மெயின். நான் பத்மநாபன் சென்னையில் வசிக்கிறேன். பட் இந்த பாரம்பரியமான இந்த ஒரு உணவகத்துக்கு வந்து தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க சென்னையில். யாரும் இந்த ஹோட்டலை பற்றி ஏதோ ஒரு தப்பான ஒரு இது சொன்னதே கிடையாது, ஃபீட்பேக்கு. பட் சிறந்த முறையில் உணவை தயாரித்து அதுக்கான ஒரு வழிமுறை, அது சும்மா கச்சா மச்சான்னு போய் நின்றுட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லாமல் அது அந்த காலத்துலேருந்தே அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக வர்றவங்களுக்கு அது எந்த வித கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு உணவு வழங்கிட்டு இருக்காங்க. உணவு விதத்துலேயும் சரி, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு, சிறந்த உணவு, சுத்தமாக ஒரு இது டேஸ்ட்டு எல்லாமே இருக்குது. நிறைய இந்த மாதிரி வீட்டு விசேஷங்களுக்கு வந்து ஒரு பல்காக வந்து சப்ளை பண்ணுறாங்க. வெற்றிநடை போட்டிருக்கிற இந்த காசு விஸ்வநாதனும் சரி, உங்கள் சேனலுக்கும் சரி நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி ஃபுட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு ப்ராப்பர் 7 கோர்ஸ் மீல் மாதிரி. இந்த கல்யாணத்தெல்லாம் போடுவாங்கள்ல விருந்து, அந்த மாதிரி ப்ராப்பராக சாம்பார், வத்த குழம்பு, கீரை கூட்டு, ஊறுகாய், பொடி, ப்ராப்பரான ஃபுட்டு. அவ்வளோதான், சாட்டிஸ்ஃபைட் வித் ப்ரைஸ் எல்லாமே பக்கா சாட்டிஸ்ஃபைட். எது பிடிச்சது? பொடி தான். பொடி அதுக்கு தானே வர எல்லாம் ஸ்பெஷலாக தானே இங்கே. பொடி அப்புறம் கீ செம்மையாக இருந்துச்சு. நம்பர் 1 சாப்பிடும். நம்ம நாட்டில் வந்து இந்த மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். ரெண்டாவது இலை போடுறது சுத்தபத்தமாக இருக்குது. பிளேட்டில் சாப்பிடும்போது முறையாக சாப்பிட முடியாது. அப்பளத்தை கையில் வச்சுக்கணும். அதை தடுத்தா இன்னொரு இலையில் விழும். அந்த இலையில் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் வாங்கிக்கலாம். இலையில் போடுறது நம்ம சென்னை மாநகரத்தில் இது ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஹோட்டல். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோட்டலில் சொல்லப்போனால் வேலூரில் அலங்காரன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஜானகிராம் திருநெல்வேலியில் இருக்குது, ஆரியனிவாஸ் வந்து வேலூரில் இருக்குது, நாகர்கோவில் விஜய்னு ஹோட்டல் இருக்குது. அந்த மாதிரி இது குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் கூட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் நம்பர் 1 மெயின்டெனன்ஸ். என்னன்னா இவங்களுக்கு ஒரு மெயின் சென்டரில் இல்லை, அந்த ஒரு குறை தான் இருக்கே தவிர மறுபடியும் எந்த குறை. இங்கே விரும்பி இங்கே தான் வரணும்னு வராங்க தவிர பசிக்கிறது யாருமே வரல இங்கே. நான் இங்கே ஒரு 20 வருஷமாக வரேன். 35 ரூபாலேருந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 120 ரூபா 130 ரூபா ஆயிடுச்சு. ஸோ பட் ஸ்டில் ஃபுட் எப்போவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ரெகுலராக நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த பைனாப்பிள் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியல், பிரிஞ்சால், சாம்பார் அது நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.